கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, நம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பல நாட்கள் குற்ற உணர்வோடு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். நம்ம எல்லாருமே கடவுளுக்கு பிரியமாக எப்போதுமே நடக்க முடியாது. சில நேரம் கடவுளுக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்கிறோம். சில நேரம் நம்ம செய்கிற செயல்கள் நமக்கே பிரியமற்றதாக இருக்கு. நமக்கே பிரியமற்றதாக இருக்கும்போது கடவுளுக்கு அது எவ்வளோ அருவருப்பாக இருக்கும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள், ஏமாற்றங்கள், இதன் மத்தியில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் சோர்ந்து போகக்கூடும். நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு ஒரு முக்கியமான சத்தியத்தை அறிந்து கொள்வது அவசியம். அது கர்த்தரின் கிருபையின் மன்னிப்பு. சங்கீதம் 32:5 தாவீது பின்வருமாறு கூறுகிறார்: நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இந்த வசனத்தை தாவீது ராஜா தான் பத்சேபாள் இடத்திலே பாவம் செய்த பின்னர் ஒரு நாள் நாத்தான் என்ற தீர்க்கதரிசியின் மூலமாக கண்டிக்கப்பட்ட போது கர்த்தரிடத்திலே பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்ட பின் எழுதிய சில சங்கீதங்களிலே இதுவும் ஒன்று. அவர் எப்படி ஆரம்பிக்கிறாரு? நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல். உண்மையாக அவர் மறைக்காமல் இருந்தாரா? வேத வல்லுநர்கள் என்ன கருதுறாங்கன்னா, தாவீது அந்த பாவத்தை செய்த பின்னர் ஏறக்குறைய 9 மாதங்கள் கழித்த பின் தான் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை கர்த்தர் தாவீதினிடத்திலே அனுப்புகிறார். அதுவரை தாவீது கர்த்தரிடத்திலே ஒப்புரவாகி இருக்க மாட்டார். ஆகையினால தான் இதே சங்கீதத்தில் தாவீது சொல்கிறாரு, இரவும் பகலும் உம் கை என்மேல் பாரமாயிருந்தது. 51ஆம் சங்கீதத்தில் இரட்சண்யத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும், முறிந்த ஆவியை நீர் தள்ளிவிடுவதில்லை. இப்போ அந்த இடைப்பட்ட நாட்களில் தாவீது ராஜா மனம் நொந்து போனவனாய், தன்னுடைய பாவத்தை குறித்து வெட்கப்பட்டவனாய், கூனி குறுகி கடவுளை சந்திக்க முடியாதவனாய் வாழ்ந்து வந்தான். ஆனால் ஒரு நாள் தேவன் தாவீதை தேடுகிறார். அவனை தேடி தன்னுடைய தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அனுப்புகிறார். நாத்தான் தாவீதினுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்திய போது கர்த்தர் தன்னை கிருபையாய் மீண்டும் அரவணைத்துக் கொள்கிறார் என்பதை தாவீது உணர்ந்தார். அவர் போய் கர்த்தருடைய பாதத்திலே மண்டியிட்டு, ஆண்டவரே, நான் செய்தது தவறு சுவாமி. இந்த விபச்சாரத்தை நான் உமக்கு விரோதமாக செய்தேன். இந்த கொலை பாதகத்தை நான் உமக்கு விரோதமாக செய்தேன். உம்முடைய நியாயப்பிரமாணங்களை நான் மீறினேன். நீர் என்னை தெரிந்து கொண்டீர். நீர் என்னை உயர்த்தி வைத்திருக்கிறீர். இது எதுக்குமே நான் தகுதியில்லாத ஒரு மனிதன் சுவாமி, என்னை மன்னியும் என்று அவன் மனம் திறந்து தன்னுடைய உள்ளத்தில் உள்ள பாவ உணர்வுகளை, குற்ற உணர்வுகளை தேவனிடத்திலே ஊற்றினான். அன்றைக்கு அவன் தேவனுடைய பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டான். எனக்கு அன்பானவர்களே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் வளர வேண்டுமே என்றால் நம்முடைய பாவங்களை குறித்து நாம் வெட்கப்படுவது அவசியம். அது தரை குறைவான செயல். நம்முடைய பாவத்தை குறித்த குற்ற மனசாட்சி அவசியம். இன்றைக்கி குற்ற மனசாட்சி இல்லாதனால தான் நிறைய பேர் செய்யத்தகாத தீமைகளை செய்து வருகிறார்கள். ஆனால் இந்த வெட்கமும் குற்ற உணர்வும் கடவுளை விட்டு நம்மை பிரிப்பதற்காக அல்ல. கடவுளுடைய உதவி இல்லாமல் என்னால் பாவத்தை மேற்கொள்ள முடியாது. கடவுளுடைய உதவி இல்லாமல் என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியாது. கடவுளுடைய கிருபை இல்லாமல் அவருக்கு என்னால் பிரியமாய் வாழ முடியாது என்பதை உணர்ந்து கொண்டு நாம் மனம் திரும்பி கர்த்தரிடத்திலே வருகிறவர்களாக இருக்க வேண்டும். தாவீது அவ்வாறு வந்தபோது அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதை அவன் உணர்ந்தான். பிரியமானவர்களே, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் யாருக்கும் தெரியாத ஒரு கடந்த காலம் இருக்கக்கூடும். அந்த கடந்த காலத்தை நம்ம யாரோடையும் பகிர்ந்து கொள்ள விரும்புவதில்லை. ஏன் நம்ம யாரோடையும் பகிர்ந்து கொள்ள விரும்புவதில்லை? ஒருவேளை என்னுடைய கடந்த காலத்தை என்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களோ, என்னுடைய நண்பர்களோ, என்னோடு உடன் வேலை செய்பவர்களோ, என்னுடைய சபையில் இருப்பவர்களோ அறிந்து கொண்டால் அவர்கள் என்னை வெறுத்து விடலாம். அவர்கள் என்னை ஒதுக்கி விடலாம். அவர்கள்
என்னை குறித்து வெட்கம் அடைந்து என்னோடு பழகாமல் இருக்கலாம். உண்மைதான், மனிதர்கள் அப்படி நடந்து கொள்ளக்கூடும். ஆனால் நம்முடைய தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. மாறாக நம்முடைய தேவன் நம்மை ஏற்றுக்கொள்பவராக இருக்கிறார். ஒரு பழைய பாடல் உண்டு, நான் பாவிதான் ஆனாலும் நீர் மாசற்ற இரத்தம் சிந்தினீர். அந்த பாடலை எழுதின ஆக்கியோன், கர்த்தாவே, நான் பாவியாக தான் இருக்கிறேன், ஆனாலும் கூட நீர் என்னை ஏற்றுக்கொள்ளும் கிருபை உள்ள தேவனாய் இருக்கிறேன். அந்த உன்னதமான கிருபையை நாம் உணர்ந்து கொள்ளும்போது மீண்டும் நம்முடைய பாவ வாழ்க்கைக்கு நாம் திரும்ப மாட்டோம். மறுபடியும் ஒரு பாவம் செய்யணும்னா நம்ம ஆழமாக யோசிப்போம். ஏன் நம்ம ஆழமாக யோசிப்போம்னா, நான் செய்கின்ற பாவம் என்னை காயப்படுத்துவதை காட்டிலும் என்னை மீட்டெடுத்த தேவனை காயப்படுத்துகிறது. நான் என்னுடைய பாவத்தை குறித்து மனம் வருந்துவதை காட்டிலும் என் தேவன் எனக்காக மனம் வருந்துகிறவராக இருக்கிறார். அப்போ என் கர்த்தரை பாதிக்கக்கூடிய, என் கர்த்தருக்கு வருத்தமளிக்கக்கூடிய ஒரு செயலை நான் செய்ய மாட்டேன் என்று நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை நோக்கி முன்னோக்கி செல்ல முடியும். கர்த்ததாமே அந்த உன்னதமான தேவனுடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொண்டவர்களாய் நம்முடைய கடந்த காலத்தை குறித்து நாம் வருத்தப்படாமல், வேதனைப்படாமல், நம் பாவங்களை கர்த்தர் மன்னித்து விட்டார் என்ற நிச்சயத்தோடு எதிர்காலத்தை நோக்கி நாம் தைரியமாய் செல்ல கடவோம். ஏனென்றால் கிறிஸ்து நம் மீது மனதுருக்கமுள்ள பிரதான ஆசாரியராய், நம்முடைய பலவீனங்கள் மத்தியிலே நம்மை தூக்கி நிறுத்துகிறவராய், நம்மை கரம் பிடித்து நடத்துகிறவராய் இருக்கிறார். அந்த கிறிஸ்துவானவர் தாமே நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நமக்கு பலன் அளித்து முன்னோக்கி செல்லும் கிருபையை நமக்கு கொடுப்பாராக. ஆமென்.